ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல முதல்ல அப்படின்னு சொல்லி கத்துன அந்த பெண்மணி தான் எல்லாரையும் விலக்கிக்கிட்டு முன்னாடி வந்து, ஐயா மிக்க வந்தனம், நீங்க வீணா சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இளைய பிராட்டி குந்தவி தேவியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் ரதத்துல ஏறி குடந்த நகரை நோக்கி போனாங்க. அதுக்கப்புறம் அந்த படகுல இருந்த பெண்கள் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இடியே தாரண, இந்த கொடும்பாளூர்காரிக்கு வந்த யோகத்தை பாருடி, அவ பேர்ல நம்ம இளைய பிராட்டிக்கு எவ்வளவு ஆசை அப்படின்னு ஒருத்தி சொல்றா. ஆசையும் இல்ல ஒண்ணும் இல்லடி வாரிணி, 4 மாசமா அந்த பெண்ணு ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறா. அடிக்கடி மயக்கம் போட்டு தொலைக்கிறா. தாய் தகப்பன் இல்லாத பெண்ணை நம்மள நம்பி ஒப்படைச்சிருக்காங்களேன்னு சொல்லி இளைய பிராட்டிக்கு கவலை. அதனாலதான் வானதிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஏதாச்சும் பேய் பிசாசுகளோட சேட்டையா இருக்கலாம் இல்லையா? இப்படி ஏதாச்சும் இருந்தா மந்திரம் கிந்திரம் போட்டு ஒட்டிடலாம் இல்லையா? அதுக்காகத்தான். பேயும் இல்ல பிசாசும் இல்லடி, இவளை எந்த பேய் வந்து பிடிக்க போகுது? இவளே 100 பிசாசை அடிச்சு ஓட்டுவாளே அப்படின்னு சொல்றா அந்த பெண் வாரிணி. வானதி மயக்கம் போட்டு விழுகிறது கூட பாசாங்கு தாண்டி. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா மெதுவா இளவரசரை தன் கைக்குள்ள போட்டு வச்சுக்கலான்றதுக்காக இந்த மாதிரி செய்யறா அப்படின்னு இன்னொருத்தி சொல்றா. ரேவதி சொல்றது சரிதான். இளவரசருக்கு புறப்படும் போது கையில இருந்த தட்டை கீழே போட்டாலே கூட தன்னை கவனிக்கணுங்கிறதுக்காக செஞ்ச காரியம்தான். 2 கையால ஏந்திட்டு இருந்த தீபத்தட்டு அப்படி கீழே விழுந்துருமா என்ன? இல்லைன்னா நம்ம இளவரசர் என்ன புலியா கரடியா? அவரை பார்த்து இவ பயப்படுறதுக்கு அப்படின்னு வாரிணி சொல்றா. ஓகே, பாய்.